அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நாட்களிலேயே மிக சிறந்த நாளான ஜும்மா நாள் என்று இந்த நாளின் முழு ரஹ்மத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிறேன். ரபியுல் ஆஹிரோட முதல் ஜும்மா இன்னைக்கு. ஒவ்வொரு பிறக்கும் போதும் அந்த பிறை கடைசி ஒரு நேரத்திலையும் நாம் நினைக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. இந்த மாதத்தில் நாம் ஏதாவது தவறு செஞ்சிட்டோமா, நம்மால் மற்றவங்க யாராவது பாதிக்கப்பட்டுட்டாங்களா சொல்லிட்டு ஒரு முறை நல்லா யோசித்து நல்லா தௌபா செய்யுங்க. இப்படி செய்யும்போது உங்கள் மேலே எந்த பழி பாவமும் இருக்காது. ஏன்னா நாம் துவா செய்யும்போது நம்முடைய துவா தடையாக காரணமாக இருப்பது இந்த விஷயங்கள் தான். ஒன்று, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இருக்குது. சில நேரங்களில் நாம் பாவம் செய்வோம், அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்குறோம், நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பான். ஆனால் ஒரு விஷயத்தை தவிர நம்மால் மற்றவங்க பாதிக்கப்பட்டுட்டா அவங்க மன்னிக்கிறவரே அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதனால் நல்லா யோசித்து பார்த்துக்குங்க. மற்றவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி என்றைக்குமே நடந்துக்க வேண்டாம், பேச வேண்டாம். அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா உடனடியாக அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்குங்க. இதில் எந்த தயக்கமும் வேண்டாம். ஏன்னா உங்கள் வாழ்வாதாரம் உயர்வதற்கு இந்த ஒரு விஷயம் ஒரு தடையாக இருக்கும். அந்த தடையை உடைச்சி எறிங்க. தௌபாவை பொறுத்த வரைக்கும் நாம் டெய்லியும் கண்டிப்பாக செய்யணும். டெய்லியும் தௌபா செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நம்முடைய பாவங்கள் எல்லாம் அன்னைக்கு மன்னிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக நாம் காலையில் எந்திரிக்கிற மாதிரி பாருங்கள். அதே போல் ஒவ்வொரு மாதத்தின் அந்த ஒரு பிறக்குது பார்த்தீங்களா, இந்த மாதம் பிறக்குது, அது முன்னாடியே யோசிங்க. அப்படி இல்லைன்னா அந்த பிறை அன்னைக்கு யோசிங்க. போன மாதம் ஏதாவது நாம் தப்பு செஞ்சிட்டோமா சொல்லிட்டு நல்லா யோசித்து அல்லாஹ்விடம் தௌபா செஞ்சுக்கிட்டே இருங்க. இதன் மூலமாக உங்களுடைய வாழ்வாதாரம், உங்களுடைய செல்வம் பல மடங்காக பெருகும். நீங்கள் கேட்குற ஒவ்வொரு துவாக்களும் நிறைவேறும். இன்னைக்கு ஜும்மா ரொம்ப பரக்கத்தான ஒரு நாள். மற்ற நாட்களில் நாம் செய்கிற அமல்களுக்கு கிடைக்கும் நன்மைகளை விட இந்த நாளில் நாம் செய்கிற அமல்களுக்கு அதிக நன்மைகள் கிடைக்கும். அல்லாஹ்வின் அருள் மழை பொழியும் நாள். இந்த நாளில் நாம் அதிகமாக துவா செய்யணும். குறிப்பாக 3 துவாக்கள், அது உங்களுக்கு தெரியும். ஒன்று, சலவாத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக சலவாத் சொல்லணும். இதன் மூலமாக நம்முடைய சலவாத் கொண்டு செல்லப்படும், நபி அவர்களுக்கு எடுத்து காட்டப்படும். அடுத்ததாக தௌபா துவா நம்ம டெய்லியும் செய்யணும். குறிப்பாக ஜும்மா அன்னைக்கு ஏன் அதிகமாக செய்யணும்னா, ஜும்மா நாளில் நிறைய சிறப்புகள் இருக்குல்ல. அதே போல் ஒரு விஷயம் நடக்க இருக்கிறது, மறுமை நாள். எந்த ஜும்மாவிலையும் மறுமை நாள் நடக்கலாம். ஒவ்வொரு ஜும்மா வரும்போதும் நம்ம என்ன யோசிக்கணும், இந்த ஜும்மா ஒருவேளை மறுமை நாளாக இருக்குமோ, உலகத்தின் கடைசி நாளாக இருக்குமோ, அப்படி தான் நம்ம யோசிக்கணும். அப்படி யோசிக்கும் போது நம்ம என்ன நினைப்போம், நம்ம தவறுகள் எல்லாம் செஞ்சுருக்கோமே, அல்லாஹ் நம்மை மன்னிப்பானா, மறுமையில் நம்மளுடைய கெதி எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அல்லாஹ்விடம் அதிகமாக தௌபா செய்யணும். அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தௌபா செய்யுங்க. நிறைய தௌபாவிற்கான துவாக்கள் இருக்குது, அதை ஒன்றுனா எடுத்து ஓதுங்க. தமிழ்லேயும் நீங்கள் துவா கேட்கலாம். அடுத்ததாக பொதுவான துவாக்கள், நிறைய துவாக்கள் இருக்குல்ல, அந்த துவாக்களை ஓதி உங்கள் தேவைகளை அல்லாஹ்விடம் கேளுங்க. ஏன்னா நம்முடைய துவாக்கள் தடையில்லாமல் நிறைவேறக்கூடிய சிறப்பான ஒரு நேரம் இந்த ஜும்மா நாளில் இருக்குது. அந்த ஒரு நேரத்தை என்றைக்குமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு வாரமும் இது வருது. அல்லாஹ் நமக்கு வாய்ப்பு தந்துக்கிட்டே தான் இருக்கான். நாம் தான் அதை சரியாக பயன்படுத்திக்கணும். நாம் கேட்டால் அல்லாஹ் உடனே நிறைவேற்றி தரக்கூடிய நிறைய துவாக்கள் இருக்குது. அந்த துவாக்களை ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு துவா சொல்லிட்டு எடுத்து ஓதுங்க. அந்த வகையில் இன்றைக்கி நான் ஒரு சிறப்பான ஒரு துவாவை சொல்ல போகிறேன். இந்த துவாவிற்கு என்ன சிறப்புனா, இப்போ நீங்கள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நீங்கள் அமல்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, இபாதத் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, வேறு எந்த வேலையும் செய்யாமல். அப்போ செய்யும்போது எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும்? அதை விட அதிகமான நன்மைகள் இந்த ஒரு துவாவை சொல்வதால் கிடைக்கும். ஏன் அப்படின்னா, இந்த துவாவின் சிறப்பு அப்படி. ஏன்னா அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள் இதில் இருக்கிற ஒவ்வொரு வரிகளும். இது போன்ற சிறப்பான நாட்களில் இந்த ஒரு துவா ஒன்று போதும். இதை அதிகமாக ஓதிக்கொண்டே இருக்கும்போது எல்லா நற்பாக்கியங்களையும் நாம் அடைந்து கொள்ளலாம். இப்போ அந்த துவா என்ன சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஓதி காமிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி அதத மா ஹலக் வல்ஹம்துலில்லாஹி மில்அ மா ஹலக் வல்ஹம்துலில்லாஹி அதத மா ஃபில் ஆர்தி வஸ்ஸமாஇ வல்ஹம்துலில்லாஹி மில்அ மா ஃபில் ஆர்தி வஸ்ஸமாஇ
வல்ஹம்துலில்லாஹி அதத மா அஹ்ஸா கிதாபுஹு வல்ஹம்துலில்லாஹி மில்அ மா அஹ்ஸா கிதாபுஹு வல்ஹம்துலில்லாஹி அதத குல்லி ஷையின் வல்ஹம்துலில்லாஹி மில்அ குல்லி ஷையின் அல்ஹம்துலில்லாஹி அதத மா ஹலக் வல்ஹம்துலில்லாஹி மில்அ மா ஹலக் வல்ஹம்துலில்லாஹி அதத மா ஃபில் ஆர்தி வஸ்ஸமாஇ வல்ஹம்துலில்லாஹி மில்அ மா ஃபில் ஆர்தி வஸ்ஸமாஇ வல்ஹம்துலில்லாஹி அதத மா அஹ்ஸா கிதாபுஹு வல்ஹம்துலில்லாஹி மில்அ மா அஹ்ஸா கிதாபுஹு வல்ஹம்துலில்லாஹி அதத குல்லி ஷையின் வல்ஹம்துலில்லாஹி மில்அ குல்லி ஷையின் அல்ஹம்துலில்லாஹி அதத மா ஹலக் வல்ஹம்துலில்லாஹி மில்அ மா ஹலக் வல்ஹம்துலில்லாஹி அதத மா ஃபில் ஆர்தி வஸ்ஸமாஇ வல்ஹம்துலில்லாஹி மில்அ மா ஃபில் ஆர்தி வஸ்ஸமாஇ வல்ஹம்துலில்லாஹி அதத மா அஹ்ஸா கிதாபுஹு வல்ஹம்துலில்லாஹி மில்அ மா அஹ்ஸா கிதாபுஹு வல்ஹம்துலில்லாஹி அதத குல்லி ஷையின் வல்ஹம்துலில்லாஹி மில்அ குல்லி ஷையின். இதனுடைய பொருள் தான் இதில் சிறப்பு. அதனால தான் இந்த துவாவிற்கு இவ்வளவு ஒரு சக்தி இருக்குது. ஒரு நாள் முழுக்க இபாதத் செஞ்சால் எவ்வளோ நன்மைகள் கிடைக்குமோ அதையும் இதை பீட் பண்ணிடும். அதை விட அதிகமான நன்மைகளை அல்லாஹ் நமக்கு தருவான். நல்ல பொருள் உணர்ந்து ஓதணும். வேறு ஒன்றுமே இல்லை இதனோட பொருள். அல்லாஹ் படைத்த படைப்பினங்கள் இருக்குல்ல, வானத்துக்கு படைச்சிருக்கிறான், வானத்துலேயும் படைப்பினங்கள் இருக்குது, பூமியிலையும் படைப்பினங்கள் இருக்குது. வெறும் மனிதர்கள் மட்டும் இல்லை, சின்ன சின்ன ஒவ்வொரு விஷயங்களும், மரங்கள், பறவைகள் சொல்லிட்டு எல்லாமே, உயிருள்ளவை உயிரற்றவை சொல்லிட்டு எல்லாமே அல்லாஹ் படைத்த படைப்பினங்கள் தானே. அதே போல் கிதாபு, எவ்வளவோ கிதாபுகள் அவன் இறக்கியிருக்கிறான். எத்தனையோ நபிமார்கள் இறங்கியிருக்கிறாங்க. 1,00,000க்கும் அதிகமான நபிமார்கள் இறங்கியிருக்கிறாங்க. ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு கிதாபை அல்லாஹ் கொடுத்தான். அந்த கிதாபுகள் எவ்வளோ எண்ணிக்கையோ அதை விட அதிகமான எண்ணிக்கை அளவு. அடுத்ததாக எல்லா படைப்பினங்களும், அதாவது மொத்தமாக சேர்ந்து இந்த உலகம் பிரபஞ்சம் சொல்லிட்டு எல்லாமே மொத்தமாக அதில் எல்லாமே அடங்கும். படைப்பினங்கள் மட்டும் இல்லை, இந்த கிதாபு, ஸ்வர்க்கம், நரகம் சொல்லிட்டு எல்லாமே அடங்கும். அது எல்லாத்தையும் படைத்த அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும் சொல்லிட்டு இந்த துவாவில் நாம் சொல்கிறோம். இதே துவாவை 4 விதமாக நம்ம ஓதலாம். இந்த துவாவில் ஃபஸ்ட்டு என்ன வந்திருக்கு? அல்ஹம்துலில்லாஹி அப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? அந்த அல்ஹம்துலில்லாஹி எங்கெல்லாம் வருதோ அதற்கு பதிலாக நீங்கள் சுபஹானல்லாஹி அப்படியும் ஓதலாம். அடுத்ததாக லா இலாஹ இல்லல்லாஹு அப்படி வச்சும் ஓதலாம். அல்லாஹு அக்பர் அப்படி வச்சும் ஓதலாம். இந்த 4 திக்ருகளை வச்சு இந்த ஒரு துவாவை ஓதலாம். மிக மிக சிறந்த ஒரு துவா. மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க. நீங்கள் தொடர்ந்து ஓதிக்கிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும். இது போன்ற சிறப்பான நேரங்களில் ஓதுங்க. இன்றைக்கி ஜும்மா அசர் தொழுதுட்டு கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் ஓதுங்க. இதை ஓதுவதற்கு முன்னாடி செலவாத் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஓதிக்கிங்க. பிறகு இந்த துவாவை ஓதுங்க. பிறகு மறுபடியும் செலவாத் ஓதிட்டு நல்லா துவா செய்யுங்க. மஹரிப் பாங்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதற்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் துவா கேட்குற மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா எந்த ஒரு நொடி அந்த நொடின்னு தெரியாது. அல்லாஹ் தடையில்லாமல் நம் தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய அந்த நேரம். பெரும்பாலான சஹீஹான ஹதீஸ்களில் அசர் டு மஹ்ரிப் அந்த நேரம் தான் வந்திருக்கு. அது ரொம்ப குறைவான நேரம் அப்படின்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அந்த குறைவான நேரத்தில் உங்களால் எவ்வளவு இதை ஓத முடியுமோ, உங்களால் உங்கள் தேவைகளை எவ்வளோ அதிகமாக கேட்க முடியுமோ நல்லா கேட்டுக்குங்க. நிச்சயமாக கிடைக்கும். ஒவ்வொரு ஜும்மாவுக்கும் தொடர்ந்து இப்படி நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் நீங்கும். நிறைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாருக்கும் இருக்கும். ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு பிரச்சனைகள் சொல்லிட்டு ஒன்றா லேசாக்கிட்டே அல்லாஹ் வருவான். உங்கள் எல்லா பிரச்சனைகளும் நீக்கி உங்கள் வாழ்க்கையை ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலைக்கு மாற்றுவான். கண்டிப்பாக இது சாத்தியம். நீங்கள் கேட்கும் துவாக்கள் மூலமாக இது சாத்தியமாகும். அதனால அதிகமாக துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்கள் நிலைமை நல்ல முறையில் மாறும். உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.